நான் அம்மாவா ஃபீல் பண்ண முதல் தருணம் என் குழந்தையோட ஹார்ட் பீட். ஹே ஆல், இது என்னோட செகண்ட் மந்த் ப்ரெக்னன்சி ஜேர்னி. செகண்ட் மந்த்ல தான் வந்து இந்த ஹார்ட் பீட் ஸ்கேன் இதெல்லாம் பார்ப்பாங்க. என்னோட சாக் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஹார்ட் பீட் செக் பண்றதுக்கு வர சொன்னாங்க. ரொம்பவே பயம் இருந்தது பயங்கரமா. லைஃப்ல அப்படி ஒரு பயம்லாம் வந்ததே இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்தே ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். அந்த பயம் தான் எனக்குமே இருந்தது. ஹார்ட் பீட் ஸ்கேன் பார்த்தா தான் ஒரு கன்ஃபார்ம் 100% ஷுர் ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னே தெரியும். ஒரு உயிர் வந்திருக்கு அப்படின்னே நம்மளால ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மொமெண்ட் தான் அது. ஸ்கேனுக்கு போனோம், தண்ணி நிறைய குடிங்க, நிறைய நடங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் எங்களால் கிளியரா பார்க்க முடியும், ஹார்ட் பீட் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிடுவீங்களா, காமிப்பீங்களான்னு நான் கேட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் 3 to 4 months அவ்வளவா காமிக்க மாட்டாங்க. இந்த எம்டி ஸ்கேன், பெரிய ஸ்கேன்ஸ் தான் ஹஸ்பண்ட் அலோடு. அப்புறம் உள்ள போயிட்டு ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்க. ஸோ கேட்ட அப்புறத்துலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. வெளியில வந்தோடனே ஹார்ட் பீட் கேட்டேன், இப்படிதான் கேட்டுச்சு அப்படிதான் கேட்டுச்சு, நான் மாட்டுன்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் ஸ்கேன் முடிஞ்சு என்டி ஸ்கேனுக்கு டேட் கொடுத்துட்டாங்க 3rd monthக்கு. நடுவில் என்னோட மாஸ்டர் கிளாஸ் அப்புறம் பிரைட்ஸ்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல வேலை நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ப்ரெக்னென்ட்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே கார் வாங்கிட்டோம். கார் இருந்ததுனால கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுக்கு சேஃப்டியாக போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 to 5 months வரைக்குமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற பீரியட். அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம பிரைடல் போகிறதுனால கண்டிப்பாக நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ அதனால கார் இருந்ததுனால கொஞ்சம் சேஃப்டியராகவே போய் மேனேஜ் பண்ணிட்டோம் இந்த 2nd month. அப்போ தான் கொஞ்சம் அந்த வாமிட்டிங் எல்லாம் லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பிரைட்ஸ் எல்லாம் போக ஆரம்பித்தேன். எல்லாமே ஓரளவுக்கு இப்படியே தான் அந்த 2nd month ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே மெயின்டைன் ஆச்சு. 3rd month என்டி ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.